Welcome to Achaya Maths Center. Example 5.25. Prove that ஒரு பெரிய ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. இதனுடைய ஆன்சர் வந்து 1/x² அப்ராக்சிமேட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகே, சொல்யூஷன் இங்கே ஃபஸ்ட்டு முதல்ல ரெண்டு எக்ஸ்பிரஷன் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இந்த எக்ஸ்பிரஷனை ஃபைண்ட் பண்ணுவோம். ரூட் ஆஃப் x³ + 7 அப்படின்றது. இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா x³ + 7 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்போ இங்கே நம்மளுக்கு பவர் வந்து nth ரூட் வந்துருச்சு. அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா nth ரூட்டோட ஃபார்முலா நம்ம அப்ளை பண்ணணும். அது ஃபார்முலா 1 + x ஹோல் பவர் 1/n அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு 1 + x/n. இதுதான் அதனுடைய ஃபார்முலா. பவர் வந்து இந்த மாதிரி 1/n அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஒரு பிளேஸ் 1ன்னு இருக்கணும், இன்னொரு பிளேஸ் x அப்படின்னு இருக்கணும். அப்போ இங்கே நம்மளுக்கு 1 இல்லை, அதனால் நான் என்ன பண்ணுறேன், x³ நான் வெளியில் எடுக்கிறேன். அப்போ அது 1 + 7/x³ அப்படின்னு நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த ஹோல் பவர் 1/3 ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். அப்போ அந்த 1/3 தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு டவுட் வரும், ஏன் x³ வெளில எடுத்தால் தான் 1 வருமா, 7 வெளில எடுத்தாலும் 1 வருமே அப்படின்னா, நம்மளுக்கு இங்கே வந்து x இஸ் லார்ஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இன்னைக்குள்ள ஒரு கண்டிஷன் ஒன்று இருக்கும், ஒரு பிளேஸ் 1ன்னு சொல்லிட்டோம், அந்த பேலன்ஸ் இருக்கிறது லெஸ் தென் 1 இருக்கணும், 1 விட கம்மியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இவங்க வந்து 7க்கும் x³ அவங்க கம்பேர் பண்ணும்போது x தான் லார்ஜ்னு சொல்கிறாங்க. அப்போ 7 விட x தான் என்ன இருக்கும், பெருசாக இருக்கும். அப்போ தற்போது நம்ம x தான் என்ன பண்ணணும், வெளியில் எடுக்கணும். அப்போ இந்த இடத்த நீங்கள் கம்பேர் பண்ணும்போது 7/x³ இருக்கா. அப்போ 7 சின்ன நம்பர், x³ பெரிய நம்பர், 7 விட பெரிய நம்பர். ஏன்னா 7 விட பெரிய நம்பர் போட்டால் தான் அந்த ஹோல் டேர்மோட ஆன்சரும் 1 விட சின்னதாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இந்த பவரில் இருக்கக்கூடிய 1/3 தனித்தனியாக போட்டுக்கலாம். அப்போ x³ ஹோல் பவர் 1/3 1 + 7/x³ ஹோல் பவர் 1/3. நெக்ஸ்ட் இந்த 3 கேன்சல் ஆகிடும், சிம்பிளாக x மட்டும்தான் கிடைக்கும். இங்கே நம்மளுக்கு அந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிக்கலாம். 1 + x ஹோல் பவர் 1/n. அப்போ அந்த 1/3 இங்கே செகண்ட் டேர்ம் கூட ஜஸ்ட் மல்டிபிள் மட்டும் பண்ணால் போதும். அப்போ 1 + 7/3x³ அப்படின்னு இருக்கும். ஆனால் ஃப்ரண்டில் என்ன பண்ணிக்கிறோன்னா அது ஈக்குவல் கிடையாது, அப்ராக்சிமேட் ஈக்குவல். அதனால் அந்த சிம்பிள் மாற்றிக்கணும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணுங்கள். x + 7x/3x³ இருக்கும். ஒரு எக்ஸை கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ அதனுடைய ஆன்சர் approximate which is equal to x + 7/3x². ரைட், அதாவது இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர். இப்போ இதே மாதிரி என்ன பண்ணணும், செகண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் பண்ணணும். அப்போ செகண்ட் எக்ஸ்பிரஷன் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா கியூப் ரூட்டா x³ + 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம், x³ + 4 ஹோல் பவர் 1/3 அப்படின்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் ப்ராசஸ்ஸு, x³ காமனாக வெளில எடுக்கிறோம். அப்போ 1 + 4/x³ நம்மளால் எடுக்க முடியல அப்படின்னா அதை டினாமினேட்டரில் அப்ளை பண்ணிக்கிறோம். அப்போ இங்கே 3 என்ன ஆயிடும், கேன்சல் ஆகிடும், சிம்பிளாக x மட்டும்தான் கிடைக்கும். அங்கே 1 + 4/3x³ அப்படின்னு இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணுவோம். ஆக்சுவலாக ஃபார்முலா அப்ளை பண்ணிட்டோம், அதனால் இது அப்ராக்சிமேட்னு மாறிடும். அப்போ நெக்ஸ்ட் அப்ராக்சிமேட் ஈக்குவல் டு எக்ஸை உள்ள மல்டிபிள் பண்ணும்போது x + 4/3x² அப்படின்னு கிடைக்கும். அப்போ இது செகண்டோட ஆன்சர். இப்போ ஃபஸ்ட்டையும் செகண்டையும் இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும், அதான் எக்ஸ்பிரஷன். அப்போ LHS ஈக்குவல் டு ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் இங்கே இருக்கு. அப்போ x + 7/3
3x ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு மைனஸ் போட்டு செகண்ட் எக்ஸ்பிரஷனோட ஆன்சர் மைனஸ் பண்ணுறோம். அப்போ ஆன்சர் மைனஸ் எக்ஸு மைனஸ் 4/3x ஸ்கொயர். ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆகிரும். இங்கே 7/3x ஸ்கொயரு, இங்கே 4/3x ஸ்கொயரு. அப்போ எல்சிஎம் எடுத்திங்கன்னா ஆன்சர் 3/3x ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். 3 கேன்சல் ஆகிடும். அப்போ 1/x ஸ்கொயர். இதுதான் அதனுடைய ஆன்சர்.